ரொம்ப நன்றி. என்னைய பத்தி நல்லா பெருமையா பேசியிருந்தீங்க. நான் ஏதோ எழுதுனதா நினைச்சுக்காதீங்க. என் தோழி தான் எழுதி இருக்கிறான். எல்லாம் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான். வணக்கம் நாட்டாம. 20 பட்டி ஊர்ல வந்து உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டனாலதான் எங்க குடும்ப பஞ்சாயத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். முதல் தடவை வர்றாங்க. ஆமா, இதே ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷமா போங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஃபுல்லா ஒரே பஞ்சாயத்து. அதை தீர்க்க கரெக்டான பஞ்சாயத்து உங்க பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு தான் நான் என் குடும்பத்துல இருக்க ரெண்டு கொண்டக்காரி உங்களை போல ஒரு கோணக்கொண்டை வச்சு ஒருத்தர் இருப்பா. அவன் மூணு மொத்தமே வந்து எப்படி வந்து என்னோட நிம்மதியை போக வைக்கணும், எப்படி வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு மட்டுமே தான் யோசிப்பா. இவளாவது பரவாயில்ல, நியாயமா வந்து அவ சண்டை போடணும்னா சண்டையோட நிப்பாட்டியிருக்கா. இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நல்ல பக்கம் போறதா இல்ல கெட்ட பக்கம் போறதான்னு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இப்படி அப்படின்னு வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க உங்களை மாதிரி. அதனால எங்களோட குடும்பத்துக்கு நீங்க ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன்டா, வர சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும். கொண்டக்காரி குத்துரகன்னால குண்ணுதான் போறாளே, நாம் பாயில் பழுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, ஏழத்து சாரலுதானுங்க. கொண்டக்காரி குத்துரகன்னால குண்ணுதான் போறாளே, நாம் பாய் பழுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, ஏழத்து சாரலுதானுங்க. நாட்டாம இவள் நேரம் நான் வந்து ஒரு ரெண்டு நல்ல மனசை பத்தி பேசிட்டு இருந்தல, அந்த ரெண்டு பேர் இவங்க தான். பார்த்தாலே தெரியுது. ஆனா அக்காவை பார்த்தா அப்படி தெரியல. மகாலட்சுமி கடாட்சமா மகான் பேர் வச்சிருக்கிற அவங்கள பிரச்சனை பண்றாங்க. பார்க்க மட்டும்தான் அப்படி பண்ற விஷயம் எதுவுமே அல்ல. இப்ப கூட பாருங்களேன், வந்தாங்க எந்த பக்கம் போய் நிக்கிறாங்க நீங்களே பாருங்க. இதுலயே தெரிஞ்சிருச்சு, பார்க்கதான் மகாலட்சுமி உள்ள ஒரு குட்டி சாத்தான்னு சொல்லி. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவ வந்து என்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருந்தா நான் அவ பக்கத்துல நிப்பேன். அவ வந்து அவளுக்கு எதிரியா இருக்கிற ஒருத்திய என் கூட சேர்த்து பேசும்போது நான் அவ பக்கத்துல தான் நான் வந்து நிப்பேன். என்னம்மா பக்கம் பக்கமா டயலாக் பேசுற உங்களுக்கு எந்த பக்கம் போகணும்னு இன்னுமா தெரியல. மகானா சும்மா மகா நினைச்சீங்களா? மென்டல் மகா. நான் இப்படின்னா இப்படி வருவாங்க, அப்படின்னா அப்படி போவாங்க, நீ கொஞ்சம் இப்படின்னு ஊட்டி வந்துருவாங்க. ஐயா நாட்டாம, எனக்கு இன்னும் அவங்க ரொம்ப பாவமா தெரியுறாங்க. தெரிவாங்க. ஐயா நீங்க தயவு செஞ்சு பிராது கொடுத்தவள ஒழுங்கா அவங்க கிட்ட பேச சொல்லுங்க, என்னன்னு கேட்க சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பின்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பம். ஓகேவா? அந்த கூட்டு குடும்பத்துல நல்லா இருந்த அண்ணன் தம்பிய பிரிச்சு வீட்டுல இருந்து எங்களை வெளியில அனுப்பி அந்த வீட்டை அவ ஆக்கிரமிச்சுட்டா. எதுக்காகன்றத நீங்களே கேளுங்க. நாட்டாம இது பொங்கல்ல, வீட்டுல நல்லபடியா பொங்கல் வைக்கலன்னா பொங்கல்ல பல்லிய போட்டுறோம். இந்த மாதிரி ஒரு வில்லிய நீங்க எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க நீங்களே கேளுங்க. இல்ல பொதுவா பொங்கல்ல வந்து கிஸ்மிஸ் பழம் போடுவாங்க, முந்திரி போடுவாங்க. நீ என்னமா பல்லியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு? நான் வெஜிடேரியன். ஏன் தெரியுமா பொங்கல்ல பள்ளி போடுறாங்க? ஏன்னா அவங்க வில்லி, அதனால தான். தயவு செஞ்சு இந்த காமெடியை வை தள்ளி. நீ சொல்லுமா தீர்த்தி? ரொம்ப மோசங்கயா. அதாவது ரொம்ப நல்லவளா இந்த வீட்டுல பிறந்தது பெரிய தப்பு. என்னன்னா நல்லவளா அவளுக்கும் சப்போர்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, கெட்டவளா இவ கூட சேர்ந்து குட்டையை குழப்ப விடவும் மாட்டேங்கிறாங்க. நல்லவளா இருந்தாலும் இல்ல கெட்டவளா இருந்தாலும், ஆனா இவள மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது மக்களே, சரிங்களா? அண்ணி நான் வந்து ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து வந்த அண்ணி, உங்களோட குடும்பம் பாசத்துக்காக இங்க வந்தேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டுல தள்ளி விட்டீங்க. ப்ளீஸ் தள்ளி விட்டேன். ஆமாங்க, நீயே ரோட்ல போற வேலு பார்த்து லவ் பண்ணுவியா? அவன் தான் வேணும்னு ஏன் புருஷனை கழட்டி விட்டு அவனை கல்யாணம் பண்ணுவியா? அண்ணி உங்களோட தம்பியை பார்த்து ரோட்ல போற அவன் இவன் சொன்னானா உங்க தம்பியை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் அண்ணி. என்னோட பாசத்தை நீங்க நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, அப்புறம் உங்க அக்கா உன்னை தட்டி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணி அவளுக்கு அது அவளுக்கு நல்லவே இல்ல. போட்டு நடிச்சுக்கிட்டு பிராது நீங்க அவர்கிட்ட தாண்டி கொடுக்கணும், என்கிட்ட கொடுக்காதீங்கடி. அவர் தாண்டி பேசணும். நாட்டாம அது மட்டும் இல்ல. நாட்டாம எல்லாரும் வண்டியில கோவிலுக்கு போலாம்னா எங்களோட வண்டியில இருக்க பிரேக்க புடிங்கி விட்டுறா, மொத்தமா போய் சாவுங்கன்னு சொல்றேன். இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். பல்லி போட்டது பிரேக்க புடிங்கி விட்டதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் பண்ணது கரெக்ட் தான்ப்பா. நீங்க டைரக்டா போய் சாமியை பார்க்கலாம், நல்ல எண்ணத்துல பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. நாட்டாம இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை என்ன பண்றது? நாட்டாம மகாக்கு ஒரு தீர்ப்பு நீங்க சொல்லணும், கீர்த்திக்கு சொல்லணும், செல்விக்கு சொல்லணும். இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, நாட்டாமடா. இந்த செல்வி பொண்ணு எவ்வளவு கதறி அவளோட கஷ்டத்தெல்லாம் சொன்னா, அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ இந்த பக்கம் வராம சாம்பார்ல பல்லிய போட்டவ, வண்டியில பிரேக்க புடுங்கி விட்டவ, மூக்க சிந்தி எதுலயோ போட்டவன்னு இவ கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவ என் பக்கத்துல வந்து நின்று இருக்கா. இல்ல நான் நியூட்ரலா இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா எப்ப என்ன வந்து யார் பக்கம் கூட சேர்ந்து நடிக்க விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்படி சென்டராவே ரெண்டு இருக்கேன். பக்கமா வராதீங்க, எங்க நாட்டாம பக்கம் வந்துருங்க. நான் வந்த போதே சொன்னேனா இல்லையா மக்களே, எங்க அக்கா ஒரு மென்டல், இப்படி ஸ்க்ரூ பண்ணா நாட்டாம கிட்ட போயிடுன்னு. கடைசியா போயிடுச்சா?
அதனாலதான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இருக்கீங்க அவங்க மட்டும் ரெச்சிப்ப மாட்டாங்க அவ்வளவுதான் கீர்த்தி அக்கா அக்கா ஒரு சாம்பிள் எடுத்து விடுங்கக்கா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? உங்களை பிரிக்கிறதுக்கு, என் புருஷனை மயக்கி கல்யாணம் பண்றதுக்கு. உன் புருஷனை மயக்கி கல்யாணம் பண்ணிட்ட, வாழ்க்கை கிடைச்சதுல வீட்டுல இருக்க வேண்டியதானே? எதுக்கு சும்மா இல்லாம எல்லாரோட குடும்பத்திலயும் குட்டை குழப்பிட்டு போர் அடிக்காதா பின்ன? சும்மா நல்லவளுங்களாட்ட ஆனவனா முருங்கீரை பிச்சு போடுறது, கருவேப்பிலை அறுத்து போடுறது, வேற வேலையே இல்ல இவளுங்களுக்கு. போர் அடிக்குது லைஃப். முருங்கைக்கீரை கிள்ளி போடுறவங்க, பூ கட்டுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சாதுவா நினைச்சாத, எடுத்து சொருகணும்னு வச்சுக்கோயேன். ரொம்ப நல்லவன் நினைச்சா அப்படி நினைச்சா ஏகிட்ட நினைச்சா சும்மா தூக்கி சொருகிடுவேன். தம்பி ரெண்டு தம்பி கிட்டே நீ வரக்கூடாது. ஆடுமையில் எந்தன் முன்னே என்ன ஆனவத்தில் வந்தாயோடி, பாடும் குயில் கீதத்திலே பொறாமை கொண்டு படமெடுத்து ஆடாதேடி, நீ படமெடுத்து ஆடாதேடி. இன்னொருத்தி நிகராகுமோ, எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ, இடி இடித்தால் மழையாகுமோ, பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ. அம்மா செல்வி, பாத்தீங்களா? நீ ஆசைப்பட்ட மாதிரி மகாவை கோவப்பட வச்சுட்டோம், உன் பக்கமும் வர வச்சுட்டோம், ஆக மொத்த தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டோம். இது நாட்டாம தீர்ப்ப மாட்டே.